ஹலோ கைஸ், குட் மார்னிங். ஸோ மார்னிங் எழுந்தாச்சு. நான் நண்பரோடு சேர்ந்து ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. டெய்லியும் வாக்கிங் போகிறது ஒரு இதுவாக தான் இருக்குது, ஒரு புதுசாக இருக்குது. ஏன்னா அது மாதிரிலாம் நான் அவ்வளோ தூரம் பண்ணதில்லை, பயங்கர லேசியாக இருப்போம். ஸோ இன்றைக்கி ஒரு ஜஸ்ட்டு ஒரு மேக்ஸிமம் ரொம்பலாம் இல்லை, 10 to 15 minutes தான் பண்ணோம். அதுலேயே ஒரு நல்ல ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. ஓகே, டெய்லி இதுமாரி வாக்கிங் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கான பதிவில் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாம். ஓகே, நம்ம டாக்டர் அப்துல் கலாம் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் பண்ணாத சாதனை இல்லை, இப்போவும் அவர் நம்ம உலகத்தில் இல்லைனாலும் நம்ம மனசில் அவர் நீங்காத ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்கார். மார்வல்ஸில் 1008 ஹீரோஸ்லாம் நம்ம காமிக்ஸில் படிச்சுப்போம், டிசி எல்லோரும் பிடிச்சிருக்கோம். ஆனால் நம்மளோட சூப்பர் ஹீரோ, ரியல் ஹீரோ நம்ம அப்துல் கலாம் தான். ஸோ அவர் வாழும்போது அவர் சொன்ன நிறைய அந்த ஒரு ப்ராவர்பே நிறைய இருக்கும். அவர் சொன்ன அந்த ஒரு பழமொழி ஆகட்டும், குட்டி குட்டி ஸ்டோரி ஆகட்டும், நிறையா இருக்கும். அவர் சொன்ன அப்துல் கலாம் ஸ்டோரி, அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி நான் சொல்கிறேன். டெய்லியும் அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் பிறக்கும் போதே ஒன்றும் ரிச் மேன் கிடையாது, நார்மலான ஒரு ஏழை குடும்பம் தான் பிறந்தார். ஸோ அவர் நார்மலாக வந்து படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தார் ராமேஸ்வரத்தில். டெய்லி என்ன பண்ணுவோன்னா, கொஞ்சம் தெரிஞ்ச வேலையெல்லாம் எல்லாமே செய்வார். இந்த வாட்டி என்னென்னா கொஞ்சம் பேப்பர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்காக பேப்பர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த காசு வச்சு தான் கொஞ்சமாக ஸ்கூல் ஸ்டடீஸு அப்படி தான் அவர் படிக்க ஆரம்பித்தார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு ரியல் ஹீரோ. அந்த இளமை காலத்திலே தன் வறுமையெல்லாம் கூட கடந்து தான் படிக்கணும், நான் மேலே வரணும்னு சொல்லி. ஸோ அவ்வளோ இளமை பருவத்திலே அவர் கஷ்டப்பட்டு லைஃப்பில் ஒரு முன்னேறினவர் தான் அந்த ரியல் சூப்பர் ஹீரோ. அவர் கடைசியாக வந்து அவர் நம்மளை விட்டு பிரியறதுக்கு முன்னாடி அவர் பேசின ஒரு ஸ்பீச்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக இருந்தது. அதுலேயும் அவர் அந்த ஐநா சபையில் ஒரு பேசின ஸ்பீச்சு வந்து ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, யாதும் ஊரே யாவரும் கேளீர். அந்த ஒரு பழமொழி பேசிட்டு அதுக்கு மீனிங் வேறு சொன்னார். அது ரொம்ப இதுவாக இருந்தது. ஸோ அந்த பழமொழி என்னென்னு நீங்கள் கமெண்ட்ஸில் மீனிங்ஸ் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட மீனிங், என்ன ஃபுல் மீனிங் நான் சொல்கிறேன். பழமொழி வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதை நீங்கள் ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.